கண்ணெதிரே தோன்றினாள். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அன்னைக்கு நான் அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடந்தேன்ல, அப்ப என்ன ஒரு அம்மா காப்பாத்துச்சு தெரியுமா? ஆமா சொன்ன. அந்த அம்மா பேரு சீதா. அந்த அம்மா வேற யாரும் இல்ல, அந்த கொலகார ரத்னத்தோட பொண்டாட்டி. என்னது? என் புருஷன் கொலகாரனா? என்ன நடக்குதுங்க? அப்போ இவ கமலா இல்ல, கமலா செத்து போயிட்டாங்க, அதான் உண்மை. ஆனா அவரை பத்தி ஏன் இப்படி பேசுறா இவ? அவனோட பொண்டாட்டி கண்ணுல தான் நான் தெரியாதனமா பட்டுட்டேன். அவ மட்டும் போய் வீட்ல சொன்னா அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சுது. அன்னைக்கு என்ன ஆஸ்பத்திரியில வேற பாத்துச்சு. அதுகிட்ட என் பில்லு கார்டு எல்லாமே அதுகிட்ட மாட்டிக்கிச்சு. அவ பாட்டுக்கு அந்த கொலகார ரத்னம் கிட்ட சொல்லிட்டா அவன் என்ன பொழந்து கட்டிடுவாயா. போதா குறைக்கு வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணி நிக்கிற. ஒழுங்கா நான் சொல்றத கேட்டுக்கின்னு என் கூட வா. நாளைக்கு மூட்டை முடிச்ச தூக்கிக்கின்னு ஊரை விட்டே போயிருவான். ருத்ராமா வீட்ல யாரு கண்ணுல பட்டாலும் சரி, இல்ல அந்த ரத்னத்துக்கு விஷயம் தெரிஞ்சாலும் சரி, நம்ம யாரும் உயிரோட இருக்க முடியாதியா. சரி நீ சொல்ற, நான் கேட்காம இருப்பேனா? முதல்ல நீ சொத்த போடு போடு. என் புருஷன் கொலகாரனா? என்ன சொல்றா இவ? இருக்காது, இவ ஏதோ போய் சொல்றா. கண்டிப்பா அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. இவளை விடக்கூடாது, இவகிட்ட விஷயத்த கேட்கணும். இப்ப நான் போய் கேட்டா இவகிட்ட உண்மை எதுவுமே வாங்க முடியாது. அவ பேசினதை நான் மறைஞ்சு நின்னு கேட்டேன்னு தெரிஞ்சா அது இன்னும் தப்பாயிடும். இப்ப இங்க இருந்து போயிடுவோம், அதான் சரியா இருக்கும். இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும். நான் ஜெயிச்சா மட்டும்தான் என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே ஜெயிக்கும். பொதுவான கேள்விகளை நாங்க உங்ககிட்ட கேட்க போறோம். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற விதத்தை பொறுத்து தான் ருத்ரா அறக்கட்டளை சார்பா நீங்க படிக்கிறதுக்கு நாங்க இந்த ஸ்காலர்ஷிப்ப உங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கறத டிசைட் பண்ணுவோம். ஓகே மேடம். உங்களுக்கு சொந்தமானது, ஆனா அத உங்களை விட மத்தவங்க தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அது என்ன? அது என்னோட பேர் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், என்னோட பேர் தான். என்னோட பேரு எனக்கு சொந்தம். ஆனா என்னை விட அதை அதிகமா பயன்படுத்துறது மத்தவங்க தான். சோ என் பேரை ஒரு நாளைக்கு நான் உச்சரிக்கிறத விட அடுத்தவங்க என் பேரை சொல்லி கூப்பிடுறது தான் அதிகம். சோ என் பேரு தான் சார் அது. வெரி குட், ரொம்ப சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்வி அவசியம்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு ஆண் கல்வி கத்துக்கிட்டா அவரோட வாழ்க்கை மட்டும்தான் வெளிச்சமாகும். ஆனா ஒரு பொண்ணு கல்வி கத்துக்கிட்டா அந்த குடும்பத்துக்கே வெளிச்சம் கிடைக்கும். ஒரு பொண்ணோட கல்வி ஒரு சமூகத்தையே மாத்தி அமைக்கும் மேடம். வெரி குட் ஆன்சர். சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்துல நீங்களும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அதுல ரெண்டாவதா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை நீங்க கிராஸ் பண்ணி முன்னாடி போனீங்கன்னா இதுல உங்களுடைய லெவல் என்னவா இருக்கும்? என்னோட லெவலும் ரெண்டாவதா தான் இருக்கும் மேடம். வாட்? ரெண்டாவதா ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள நான் கிராஸ் பண்ணி முன்னுக்கு ஓடினாலும் நான் ரெண்டாவதா தான் இருப்பேன்.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடுறவங்கள நான் கிராஸ் பண்ணா மட்டும்தான் என்னால ஃபர்ஸ்ட்டுக்கு வர முடியும். வெரி குட், சூப்பர். உங்களுக்கான இறுதி கேள்வி, சந்தோஷம்னா என்ன? சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் சார். வெரி குட், நல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. நடந்து முடிந்த நேர்காணல் போட்டியில் முதலிடத்தை பிடித்து வெற்றி பெற்றுள்ள வெற்றியாளர் சக்தி. என்ன சொல்ற அந்த விமலா? என் புருஷன் கொலை பண்றவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரோ என்ன மலையில இருந்து புடிச்சு கீழே தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. கடவுளே, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னு தானே ஆசைப்பட்டேன். என் புருஷன் கோபக்காரன்னு தெரியும், ஆனா கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காரா? இதெல்லாம் உண்மையா? அப்போ இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையா? என் புருஷன் ஒரு கொலைகாரன், ஒரு ஏமாத்துக்காரன். என்ன நடக்குது என்ன சுத்தி? சில கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கு. இங்க இருந்து அத முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் என் மனசும் உடம்பும் தெம்பாகும். அத தெரிஞ்சுக்கிறேன். சக்தி, இன்னும் எந்த நேரத்தில் வந்திருக்க? இன்னும் தூங்கலையா? நான் தூங்குறது இருக்கட்டும் சார், நீங்க ஏன் சார் தூங்காம இங்க வாக் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லை சக்தி, மைண்ட் எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்கு. என்ன சார், ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஆபீஸ்ல எல்லாம் இல்ல, மனசுக்குள்ள. சரி, அதை விடு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்களை பார்க்க தான் சார் உங்க ரூம்க்கு போனேன். நீங்க அங்க இல்ல, பார்த்தா இங்க இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல சார், உங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலாமே தான் வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு சக்தி? காலையில நீங்க மட்டும் என்ன எழுப்பி விடலனா இன்னைக்கு நான் ருத்ராமா அறக்கட்டளை சார்பா நடந்த போட்டியில கலந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு 1 மணி நேரத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த 1 வருஷத்தையே நான் மிஸ் பண்ணியிருப்பேன். காலையில நீங்க பண்ணினது எனக்கு ரொம்ப பெரிய உதவி சார். நீ போட்டியில ஜெயிச்சு பெருசா வரணுங்கிறது உன் விருப்பம் மட்டும் இல்ல சக்தி, என் விருப்பமும் கூட. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துற? இல்ல சார், இதுக்கு நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது. உங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெருசு. அது சரி, நீ எப்பவும் ரொம்ப சின்சியரா இருப்பிய, எப்படி போட்டின்னு தெரிஞ்சோம் அப்படி தூங்கிட்டு இருந்த? அது மட்டும் தான் சார் எனக்கு இப்ப வரைக்கும் பெரிய குழப்பமாவே இருக்கு. நான் எப்படி தூங்கினேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இத்தனைக்கும் நான் போட்டிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நம்பிக்கையா காத்துட்டு இருந்தேன். முதல் நாள் சரியா தூங்கல, ஒருவேளை அதனால இருக்குமோ என்னவோ. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நான் நல்லா தூங்கி பல வருஷம் ஆச்சு. அப்பெல்லாம் வராத தூக்கம் இந்த போட்டியில கலந்துக்கிற அன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சரி, தூக்கம் வர்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்டியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். பிரியா ஒரு காஃபி கொடுத்தா, அதை மட்டும் தான் குடிச்சேன். சரி சக்தி, எது எப்படியோ காம்படிஷனை நல்லா அட்டென்ட் பண்ணிட்டல, விடு, அதுவே போதும். அடுத்த காம்படிஷன்லயும் நீ தான் ஜெயிக்கணும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கும் அன்புக்கும்
நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல சார். ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் சக்தி, திரும்ப திரும்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காத. இன்னைக்கு நான் உன் பக்கத்துல இருக்கேன், ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண. அடுத்த வருஷம் நீ எங்கேயோ இருப்ப, நான் எங்கேயோ இருப்பேன். அது வந்து சார், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் சக்தி, விடு. எப்படியோ என்னை விட்டு பிரிஞ்சு ரொம்ப தூரம் போகணும்னு முடிவு பண்ணிட்டு நானும் உன் மனசை மாற்ற எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். இனிமே அது முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால சும்மா சும்மா உன் மனசை மாற்றணும்னு நினைக்காம உனக்காக நான் மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ம், ஆமா சக்தி, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீ நல்லா படிச்சு உன் வாழ்க்கையில ரொம்ப நல்லா வரணும். அதுக்கு ஒரு ஹஸ்பண்டா என்னால் கடைசி வர உன் கூட வர முடியலனாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார். நாளைக்கு அறக்கட்டளை சார்பா கையெழுத்து போட்டி இருக்கு. அதுலயும் ஜெயிச்சாதான் நான் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும். கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவே சக்தி. அதான் உன் கையெழுத்து அழகா இருக்குமே. கையெழுத்து அழகா இருந்து என்ன சார் பிரயோஜனம்? எனக்கு தான் தலையெழுத்து நல்லா இல்லையே.